ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். மெஜாரிட்டி எல்லாருக்கும் மேனேஜ்மெண்ட் பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீ மத்தியான எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதோட நாளைக்கு காலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் எப்படி நம்ம நல்ல மார்க்ஸ் எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ மெஜாரிட்டி இந்த மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக வந்துருந்துச்சு. மத்தியான கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. நம்ம கவர்மெண்ட் ஆப்பில் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். அதில் நிறைய பேர் ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. மெஜாரிட்டி எல்லாருக்குமே ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அதில் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுத்த கொஸ்டின் எல்லாமே வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் ஆப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் நடந்த எக்ஸாமோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு காலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முதல்ல கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுபடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் உங்களுக்கு வந்து நைட் டைம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. யூனிட் 1 என்ன கான்செப்ட், யூனிட் 2 என்ன கான்செப்ட், யூனிட் 3 என்ன கான்செப்ட், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் போக உங்களுக்கு ஏதாச்சும் ட்விஸ்ட்டாக கேட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 13th கொஸ்டினா கண்டிப்பாக உங்களுக்கு 3rd யூனிட்ல தான் வரப்போகுது. நீங்கள் 3rd யூனிட்ல ஓவராலாக என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அவங்களோட கொடுக்க முடியும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து பார்த்துக்க பாருங்கள். ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது இப்போ மத்தியானம் தான் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, உடனே நாளைக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து டைம் வந்து பிளான் பண்ணி தான் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் படிச்சிருக்க எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. இப்போதைக்கு புதுசாக எந்த டாப்பிக்கும் படிக்காதீங்க. ஆனால் ஏதாச்சும் டாபிக் கவர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது என்ன கான்செப்ட் அப்படின்னாலும் பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபனிஷன் கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் கொடுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைப்ஸ் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது டயக்ராம் வந்துடும் அப்படின்னா அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மெஜாரிட்டியாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் கேட்பாங்க எலக்டிவ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறனால. இருந்தாலும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக வந்து அட்டன் பண்ண பாருங்கள். கொஸ்டினை தெளிவாக படித்து எழுத பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் சம்டைம்ஸ் ஈஸியாக கூட கேட்டிருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு போன கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பாத்திரத்தில் மாற்றி கூட எழுத சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த தப்பெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பாக ஸ்டாப் பண்ணி போனாலும் கடைசி அது எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு அப்படியே வந்து கண்டினியூவாக ட்ராவல் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களோட அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜங்ஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இறங்கிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி உங்களோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருங்க. மிஞ்சி போனால் இன்றைக்கி ஒரு நாள் நைட் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அந்த ஒரு நாள் நைட் மட்டும் கூட படித்து பார்த்தீங்க அப்படின்னா 80+ உங்களால் எடுக்க முடியும். ஆனால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிஞ்சாலும் பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.